Now we go to the root system. ஓகேங்களா, ரூட் சிஸ்டம் நம்ம ஏற்கனவே என்ன சொன்னேன், அதில் லாஸ்ட்டில் வீடியோவில் ரெண்டு தான், மோனோகாட் ரூட் அண்ட் டைகாட் ரூட் அப்படின்னு பிரிப்போம். பொதுவாக ரூட் சிஸ்டமில் பேசிக்காக அந்த மோனோகாட் ரூட் எப்படி இருக்கும் அப்படின்றது ஃபைப்ரஸ் ரூட்டு, டைகாட்டில் வந்து டேப் ரூட். ஓகே, ஸோ இது எப்படி இருக்கும், நான் கிரீன் பச்சையம் இல்லாமல் சிலிண்ட்ரிக்கலாக இருக்கும், உருளையாக. இட்ஸ் அ பிளான்ட் யூஸ்வலி க்ரோஸ் அண்ட் டு தி சாயில் பாசிட்டிவ்லி ஜியோட்ராபிசம். பொதுவாக தண்ணியில் விடக்கூடிய 99% ஆஃப் பிளான்ட்ஸ் வந்து என்னது பாசிட்டிவ்லி ஜியோட்ராஃபிசம் தான். என்னது கீழ் நோக்கி என்னது கிராவிடேஷனல் ஃப்ளோஸை நோக்கி வளரக்கூடியதுனால ஜியோட்ராஃபிக் மூமெண்ட்னு. ஓகே, ரேடிக்கல் எதுலேருந்து டெவலப் ஆகுது, ரேடிக்கல் வந்து சொன்னேன். எத்தனை சீட்ஸில் வந்து முதல்ல ஒரு ஜெர்மி வருது, ஒரு அவுட் க்ரோத் வரும், அதுக்கு பேர் அந்த ரேடிக்கல். அதில் இருந்தால் ரூட் ஆனது டெவலப் ஆகுது அப்படின்னும். அண்ட் சீட் இஸ் பிளேஸ் இன் த சாயில், ரூட் இஸ் ரெஸ்பான்ஸ் ஃபார் அப்சார்ப்ஷன். ரொம்ப முக்கியமான வேலை ரூட்டில், முக்கியமான வேலை என்னென்னா அப்சார்ப்ஷன் தான் மெயின், வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ஸ் அண்ட் ஆங்கரிங் த பிளான்ட். ஓகே, அப்சார்ப்ஸ் த சாயிலில் வந்து வாட்டர் அண்ட் நியூட்ரிஷன் அப்சார்ப் பண்ணுறது, அண்ட் ஆல்சோ ஆங்கரிங், செடிக்கு அந்த பிளான்ட் வந்து கீழே விழுகாமல் ஆனதை ஊண்டி அந்த மண்ணில் நிலைநிறுத்தக்கூடிய இந்த ரெண்டு மேஜர் ஃபங்க்ஷன், வேறு அப்சார்ப்ஷனும் ஆங்கரிங்கும் மறந்துடாதீங்க. ரூட் மெயின் ஃபங்க்ஷனாக அப்சார்ப்ஷன் அண்ட் ஆங்கரிங். இதை தவிர சில ஃபங்க்ஷன்றாக இருக்குது, அது என்னென்ன ஃபங்க்ஷன்றதை பார்ப்போம். அது ரூட் டிசெண்டிங் போர்ஷன் ஆஃப் தி பிளான்ட் ஆக்சஸ். என்னது அசெண்டிங் ஃபோர்ஸ், ரூட்டு மேல் நோக்கி வளர்ந்து கொண்டே போகும், கீழ் நோக்கி வளர்றது என்னது ரூட்டு. Generally non-green in color and is lack of chlorophyll. Does not possess nodes, internodes. பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா கரும்பில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஈஸியாக, இந்த மாதிரியான கணு பகுதிகள் நோடு. ஓகேங்களா, இது வந்து நோட்ஸ் அப்படின்னு பேர். ஓகேங்களா, கணு பகுதிகள். இந்த ரெண்டுக்கும் இடையப்பட்ட பகுதி என்னது இன்டர் நோட்ஸ். ஒரு கணுக்கும் இன்னொரு கணுக்கு பேர் என்னது இன்டர் நோட்ஸ் அப்படின்னு பேர். இது கரும்பில் பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும், கரும்பு மூங்கில் நார்மல் பிளான்ட்லேயும் இருக்கும். நம்மளுக்கு அந்த அளவுக்கு கரெக்டாக அப்சர்வ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அப்சர்வ் பண்ணனா கண்டுபிடிக்கலாம். Except in sweet potato and in members of Rutaceae, roots bear the buds which help the vegetative propagation. சில கேஸில் ரூட்ஸ் என்ன பண்ணும், பட் ப்ரொடியூஸ் பண்ணும். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ அந்த கேஸில். ஓகேங்களா, இட் பியர்ஸ் ரூட் ஹேர்ஸ். ரூட்டில் என்ன இருக்கும், ரூட் ஹேர்ஸ் இருக்கும். அந்த ரூட் ஹேர்ஸ் தான் சின்ன மைனூட் ரூட் ஹேர்ஸ் தான் அப்சர்வ் தி வாட்டர் அண்ட் மினரல்ஸ். இட் இஸ் பாசிட்டிவ்லி ஜியோட்ராஃபிக்ஸ் அண்ட் நெகட்டிவ்லி ஃபோட்டோட்ராஃபிக். நெகட்டிவ் ஃபோட்டோட்ராஃபிக், பாசிட்டிவ் ஜியோட்ராஃபிக் சொல்லிட்டேன், சாயிலில் கிராவிடேஷன் ஃபோர்ஸை நோக்கி வளர்க்குறது. பாசிட்டிவ் ஃபோட்டோட்ராஃபிக்ஸ் அப்படின்னும் போது தே கேன் க்ரோ ஃபோட்டோட்ராஃபிக் நெகட்டிவ் ஃபோட்டோட்ராஃபிக் அப்படின்னும் போது தி கேனாட் எதுக்கு அகெயின்ஸ்டாக வளருது, சன்லைட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் வளர்றதுனால அதுக்கு என்னது நெகட்டிவாக இருக்குது. இந்த ட்ராபிசம் மூமெண்ட் ஆஃப் பிளான்ஸ் 9th படிச்சிருக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதில் வந்து ட்ராபிசத்தில் நெகட்டிவ்லி ஃபோட்டோட்ராபிசம்னா த லைட்டுக்கு அகெயின்ஸ்டாக, தட் மீன்ஸ் சன்லைட்டுக்கு அகெயின்ஸ்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் இது வளர்க்குறதுனால. ஓகே, ரீஜியன்ஸ் ஆஃப் ரூட்டை வந்து பொதுவாக வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன ரீஜியன்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி டேப் ரூட் சிஸ்டம். ஓகேங்களா, ஸோ வாட் இஸ் மீன் பை டேப் ரூட் சிஸ்டம்? ஸோ டேப் ரூட் சிஸ்டம்னா என்ன? ஓகேங்களா, வாட் இஸ் த மீன் பை டேப் ரூட் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்துட்டு இதை பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ ப்ரைமரி இஸ் த டைரக்ட் ப்ரோலாங்கேஷன் ஆஃப் த ரேடிக்கல். ப்ரைமரி ரூட் எதில் இருந்து வளரக்கூடியது, ரேடிக்கல் வந்து ரொம்ப நீண்டு நெடியஞ்சு வளரக்கூடிய ஒரு பாட்டுக்கு பார்த்து தான் ஃப்ரூட்னு. when the primary root persists and continues to grow in dicotyledons, it forms the main root. Plant is called tap root. அதான் மெயின் பிளான்ட்டாக இருக்கும், அதுக்கு டேப் ரூட் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா, the tap root produces a lateral, ஓகேங்களா, roots is further branches into finer roots. lateral roots along with the branches together is called secondary roots மொத்தம். புரியுதுங்களா, பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் ரூட்டு. அந்த மெயின் ரூட்லேருந்து என்ன பண்ணும், சைடில் இந்த மாதிரி லேட்ரல் ரூட்ஸ், இதை பிரான்ச், அப்புறம் இதுலேருந்து இன்னும் பிரான்ச், இதுலேருந்து இன்னும் பிரான்ச், ஃபைன் பிரான்ச்சஸ், அதுக்கப்புறம் என்னது சின்னதாக ரூட் ஹேர்ஸ் இருக்கும். தே கேன் ப்ரொடியூஸ் தி ரூட் ஹேர்ஸ். இதுதான் நம்ம நார்மலாக பார்க்க முடியுது. இந்த ரூட்டுக்கு பேர் என்னது, செகண்டரி ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரூட்டுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, செகண்டரி ரூட்ஸ் அப்படின்றாங்க. புரியுதுங்களா, ரைட். இப்போ பாருங்கள், ஏன் இதை பார்த்துட்டு பார்க்கணும் அப்படின்னா டேப் ரூட்டை மாதிரியே இருக்கும் பார்க்கல. ஓகேங்களா, அதனால் அந்த ரீஜியன்ஸ் இது ஈஸியாக படிக்கலாம், அதனால் அதை பார்க்கணும். ஸோ வாட் ஆர் த ரீஜியன்ஸ் அப்படின்னா 3 ரீஜியன்ஸ் சொல்கிறாங்க. ஒன்று வந்து நுனி பகுதியில் மெஸ்டமெட்டிக் ரீஜியன், இதுதான் இதோட டிப்பு, மெஸ்டமெட்டிக் ரீஜியன், மெஸ்டமெட்டிக் ஜோன் அப்படின்னாங்க. அதில் வந்து நீண்டு நெளிந்து இது வந்து ஸ்பேஸ் என்னது எலாங்கேஷன் ஸ்பேஸ், இது எலாங்கேஷன் செல்ஸ் அப்படின்றது. அதுக்கப்புறம் தே ஹேவ் என்னது ரூட் ஹேர்ஸ், இந்த ரூட் இருக்கக்கூடியது. ஸோ இது வந்து என்னது மெச்சூரேஷன் ஃபேஸ், ஆனால் மெச்சூராக இதுக்கப்புறம் ஃபர்தராக இது வந்து என்ன டிவைட் ஆகவோ பெருக்கவோ இல்லை இன்க்ரீஸ் ஆகவோ ஆகாது. இது கீழே இருக்கிறது நீளமாக வளர்ந்து கொண்டே போகும். இதுதான் புது செல்ஸில் கொடுத்துக்கிட்டே போகும். இது மெஸ்டமெட்டிக் செல்ஸ் டிவைட் கண்டினியூஸ்லி டு ப்ரொடியூஸ் என்னது நியூ செல்ஸை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடியது. இதுதான் என்னது
மெரிஸ்டெமேட்டிக் ஜோன், அதுக்கு மேலே இருக்கிறது எலாங்கேஷன் ஜோன், அடுத்து என்னது மெச்சூர் ஜோன்ஸ். ஓகே, ஸோ இட் இஸ் கால்ட் என்னது ஜோன் ஆஃப் மெச்சூரேஷன் அப்படின்னும். அது கீழே ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரூட் கேப் இருக்கும். The root cap is the main point. It will protect the tip of the roots. அந்த வேரோட முனி பகுதியை ப்ரொடெக்ட் பண்ணும். எதுக்காக அப்படின்னா டியூ டு தி அவாய்ட் த broken ஆர் டேமேஜ், ப்ரோக்கன் ஆகிறதுலையோ இல்லை டேமேஜ் ஆகிறது தடுக்கிறதுக்காக தான் அந்த ரூட் கேப் இருக்குது. ஏன்னா அந்த ரூட் கேப் யாரை பாதுகாக்கிறது? மெரிஸ்டெமேட்டிக்ஸ். அந்த மெரிஸ்டெமேட்டிக் இருந்தால் தான் ரூட் வந்து அது நீளமாக ஆங்கரிங்காக வளரும். இல்லைன்னா இப்போ சப்போஸ் அந்த மெரிஸ்டெமேட்டிக்கை உடச்சிட்டிங்கன்னா சைடில் பிரான்ச்சிங் வர ஆரம்பிச்சிடும். ஓகே, மெரிஸ்டெமேட்டிக் தான் நியூ செல்ஸை கொடுத்துக்கொண்டே இருக்கும். அதனால் அதை பாதுகாக்கணும் அப்படின்றனால கடவுள் ஒரு ப்ரொடக்டிவ் சிஸ்டமாக என்ன கொடுத்துருக்காரு? ரூட் கேப்பை கொடுத்துருக்காரு. ஓகேங்களா? ஏன்னா இது வந்து ஆக்சுவலாக பார்க்க என்னது டேப் ரூட் சிஸ்டம் மாடிஃபிகேஷன் தான் இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் டேப் ரூட்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்ல வந்தேன். ஓகேங்களா? ஸோ ஃபைப்ரஸ் ரூட் இவ்வளோ மைன்யூட்டாக நம்ம பார்க்க முடியாது. டேப் ரூட்டில் ஓரளவுக்கு நல்லா கண்ணாலேயே ஓரளவுக்கு சில விஷயங்கள் ரீஜியன்ஸ் வந்து எலாபரேட்டாக நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? என்ன அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூட் சிஸ்டத்தில் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரூட் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ வாட் இஸ் த ஃபங்க்ஷன், மேஜர் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நார்மலாக ரூட்டோட ஃபங்க்ஷன் என்னன்றது உங்களுக்கு தெரியும். என்ன ஃபங்க்ஷனு சொல்லுங்க பார்ப்போம். எஸ், வாட் இஸ் திஸ்? ப்ரைமரி ஃபங்க்ஷன் முதல் அப்சார்ப்ஷன், ஆங்கரிங், அவ்வளோதான். ஏ ஸ்கொயர்டு அப்படின்ற மாரி என்னது அப்சார்ப்ஷன் ஒன்று, ஆங்கரிங் ஒன்று. ஓகேங்களா? ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி இந்த மெரிஸ்டெமேட்டிக் ஜோனை சும்மா டிவைட் பண்ணி பார்த்துருப்பாங்க. இது ஒரு பெருசாக குழப்பிக்கிற வேணாம், பட் இருந்தாலும் உங்களுக்கு லைட்டாக அவுட்லைட் பண்ணி சொல்லலாம். பொசிஷன் மெரிஸ்டெமேட்டிக் ஜோன் இட் ஜஸ்ட் அபோவ் த ரூட் கேப், ரூட் கேப்புக்கு மேலே இருக்கும். ஜோன் ஆஃப் எலாங்கேஷன் யாருக்கு மேலே இருக்கும்? மெரிஸ்டெமேட்டிக் ஜோனுக்கு மேலே இருக்கும். இட் ஹேஸ் அபோவ் தி ஜோன் ஆஃப் எலாங்கேஷன். ஏன்னா எதுக்கு அபோவாக இருக்கும்? இட் இஸ் லைஸ் அபோவ் த ஜோன் ஆஃப் எலாங்கேஷனுக்கு மேலே இருக்கும். அவ்வளோதான். டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் மெரிஸ்டெமேட்டிக் செல்ஸ் தொடர்ச்சியாக டிவைட் ஆகிக்கொண்டே இருக்கும். இந்த செல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எலாங்கேட்டடாக நீளமான செல்ஸ்கள் பார்க்கலாம். இதில் எலாங்கேட்டட் செல்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெச்சூரேஷன், மெச்சூர் டிஃப்ரென்ஷியேட்டட் செல்ஸ். ஓகே, மெச்சூர் வந்து இது டிஃப்ரென்ஷியேட்டட் செல்ஸ். ஓகேங்களா? டிஃப்ரென்ஷியேட்டான செல்ஸை பார்க்கலாம். ஃபர்தர் என்ன அது டிவைட் ஆகாது, மெச்சூர் செல்னு அர்த்தம். ஃபங்க்ஷன் திஸ் இஸ் த மெயின் க்ரோவிங் டிப் ஆஃப் த ரூட். தொடர்ச்சியாக வளர்ந்துக்கிட்டே இருக்கிறதுனால மெரிஸ்டெமேட்டிக் ஜோன் அது க்ரோவிங் டிப்பு. இட் கேன் இன்க்ரீஸ் த லென்த்து, எது ஜோன் ஆஃப் எலாங்கேஷன். ஜோன் ஆஃப் மெச்சூரேஷன் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் ஆகி மெச்சூர் ஆகிரும். இதில் எபிடமிஸ், கார்டெக்ஸு, அந்த அதர் வாஸ்கா பண்டல்ஸ்லாம் நல்லா டெவலப்டாக இதில் பார்க்கலாம். இதில் ஜோன் ஆஃப் மெச்சூரேஷனில் பார்க்கலாம். ஓகே, ஜஸ்ட் நோ இந்த ரூட்டோட மாடிஃபிகேஷன் அவுட்லெட். இப்போ வந்து நான் பார்க்க போகிறது டேப் ரூட் மாடிஃபிகேஷன். ஃபஸ்ட்டு நம்ம டேப் ரூட் பற்றி தான் படித்தோம், ஆங்கரிங். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ், ப்ரீத்திங். ஏன்னா பொதுவாக வந்து நம்ம என்ன ஃபங்க்ஷன் பார்த்தோம்? ரெண்டு ஃபங்க்ஷன், அப்சார்ப்ஷன், இன்னொன்று வந்து ஆங்கர். இது ரெண்டும் தான். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா சில பிளான்ஸ் இன் டேப் ரூட்டில் ஸ்டோரேஜ் பண்ணும், ப்ரீத்திங் பண்ணும். அப்போ அந்தமாரி பிளான்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியும் ப்ரீத் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியும் அந்த ரூட்டில் சில மாடிஃபிகேஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி தே கேன் கிளாஸிஃபை கோனிக்கல் ஃபார்ம், ஃபியூசி ஃபார்ம், நேஃபி ஃபார்ம். ஸ்டோரேஜை பொறுத்தளவு வாட் இஸ் மீன் ஸ்டோரேஜ்? அந்த உணவு ப்ரிப்பேர் பண்ணதில் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண ப்ரிப்பேர் பண்ண ஃபுட்டை வந்து ஸ்டோர் அண்டர் கிரவுண்ட் டஸ்ட் ரூட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும் சில பிளான்ஸ். ஸோ அந்தமாதிரி பிளான்ஸுக்கு தான் என்னது ஸ்டோரேஜ் ரூட் உள்ள பிளான்ஸ் வேணும். அதில் கோனிக்கல், நேஃபி ஃபார்ம் பார்ப்போம். ஓகே, ரைட். ப்ரைமரி ஃபங்க்ஷன் சொல்லியாச்சு. இப்போ இது ரெண்டும் என்னதுப்பா? அப்போ ஸ்டோரேஜும் ப்ரீத்திங்கும் அதாவது செகண்டரி ஃபங்க்ஷன். இது வந்துச்சா இல்லையா? செகண்டரி ஃபங்க்ஷன் யார் தி பெர்ஃபார்ம் அடிஷ்னல் ஃபங்க்ஷன். எதை தவிர்த்து? ஆங்கரிங்கும் அப்சார்ப்ஷன் தவிர்த்து மீது எந்த பிளான்ட் வந்து வேறு எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் அந்த ஃபங்க்ஷன் என்னது? செகண்டரி ஃபங்க்ஷன் அப்படின்னு. ஓகேங்களா? ரைட். இப்போ பாருங்கள் மோட் ஆஃப் மாடிஃபிகேஷன் ஆஃப் ரூட். இப்போ ரூட் வந்து அது சில நார்மலாக இருக்கிற ரூட்டை விட வேறு சில பணிகள் செய்துன்னு சொன்னோம். நார்மலாக ரூட்டோட வேலை ஆங்கரிங், ஆனது அப்சார்ப்ஷன். அதை தவிர்த்து வேறு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணும்போது ரூட் தன்னோட உருவத்தில் மாடிஃபை ஆகிருக்கும். ஸோ ஸ்ட்ரக்சரில் மாடிஃபை ஆகிருக்கும், சைஸில் மாடிஃபை ஆகிருக்கும், மார்ஃபாலஜியில் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தே கேன் கிளாஸிஃபை தான். ஓகேவா? கோனிக்கல் ஃபார்ம் பெஸ்ட் எக்ஸாம்பிள் டேக்கோஸ், கரோட்டா, கேரட்டு. This cone like broad the base gradually tapering towards the apex. ஆனால் தெரியுதா? மேலே என்ன இருக்குது? நல்லா ப்ராடாக இருக்குது, கீழே வந்து என்னது நேராவாக இருக்குது. ஓகே, ஸோ தட்ஸ் கால் என்னது என்ன சொல்கிறாங்க? தட்ஸ் என்னது ப்ராட் அந்த டாப், இப்படி கீழே போகும்போது என்னது நேரோவிங்க கோனைஸ் மீதி. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் அ ஸ்ட்ரக்சர். எக்ஸாம்பிள் டேக்குஸா, என்னது டாக்கஸ், காரோட்டா அப்படின்றது கேரட். ஃபியூசிஃபார்ம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து ரெஃபானஸ் சட்டைவேஸ் சொல்கிறாங்க. ஓகேவா? உங்களுக்கு என்னது இட்ஸ் நத்திங் பட் என்னது முள்ளங்கி.
ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜுவாலன் அந்த மிடில் நடுவில் வந்து என்னது பெருசாகவும் மேலேயும் கீழேயும் டேப்பரிங்காக இருக்கும். பார்த்தா தெரியுதா? ஸோ நடுவில் வந்து தேக்க என்னது எலாபரேட்டடாக இருக்கும், கீழே நேரோவாக இருக்கும், அதுக்கு மேலேயும் என்ன இருக்கும் நேரோவாக, ஓரளவுக்கு நேரோவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயும் நேரோவாக இருக்கும், கொஞ்சம் ப்ராடாக இருக்கும், நடுவில் ப்ராடாக கீழே போகும்போது என்னது இந்தமாரி ரொம்ப நேரோவிங் ஆகும். திஸ் இஸ் த என்னது என்ன ஃபார்மு ஃபியூசி ஃபார்ம். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாப்பி ஃபார்ம்ன்றது பம்பரம் வடிவம். பம்பரம் எப்படி இருக்கும் பார்த்துருக்கீங்களா? மேலே தலை பெரிய கிரீடம் பெரிய தலை இருக்கும், டக்குன்னு என்ன பண்ணும் சுருங்கி தே லைக் தட் இஸ் கால் என்னது நாப்பி ஃபார்ம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னது பீட்டா வல்காரிஸ் என்னது பார்த்தாலே தெரியும், என்னது பீட்ரூட். பார்த்திங்கன்னா பம்பரம் மீது மேலே ஹெட்டு, டக்குன்னு என்னது டெய்லு, உடனே டெய்ல் மீதியான ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். திஸ் ஆர் த மார்ஃபாலஜிக்கல் மாடிஃபிகேஷன் இன் தி டேப் ரூட் சிஸ்டம் பேஸ்ட் அப்பான் தி ஃபங்க்ஷனை பொறுத்து டேப் ரூட்டில் இது பெரிய மாடிஃபிகேஷன்ஸ் அடிக்கடி கேட்குறாங்க. ஈஸியஸ்ட் கொஸ்டின். அடுத்து வந்து ப்ரீத்திங் ரூட்ஸ் இன்னும். ஸோ ரூட் ப்ரீத்திங் பண்ணோம்னா பண்ணும் சில பிளான்ஸில் எக்ஸ்பெஷலி மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், சதுப்பில்ல காடுகளில் இருக்கக்கூடிய சில கேரட்டஸ். ஓகேங்களா. அதில் வந்து பார்த்திங்கன்னா சில ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே மண்ணை விட்டு மேலே எரெக்டாக மேல் நோக்கி வளரும். மேல் நோக்கி வரும்போது இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ரூட்டுக்கு வந்து பாசிட்டிவ் ஃபோட்டோட்ராஃபிக் ரூட் அப்படின்னு சொல்லிட்டாங்க, நெகட்டிவ் ஜியோட்ராஃபிக் ரூட்னு அர்த்தம். ஏன்னா ரூட் வந்து கீழ் நோக்கி வளரும், இந்தமாரி கீழ் நோக்கி வந்தால் தான் பாசிட்டிவ் ஜியோட்ராஃபிசம். இது மேல் நோக்கி வரதுனால நெகட்டிவ் ஜியோட்ராஃபிக் அண்ட் பாசிட்டிவ் ஃபோட்டோட்ராஃபிக் உள்ளது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டைகள் இருக்கும், இந்த மாதிரியான துளைகள் இருக்கும். இதுக்கு பேர் நெமட்டோஃபோர் அப்படிங்கிறது, நெமட்டோதோடு சொல்லுவாங்க, THOD தோடு, நல்லது. நெமட்டோஃபோர் PORE, நெமட்டோஃபோர் ஓட்டைக்கு பேருப்பா, மறந்துடாங்க. இன்னொன்று இருக்குது, இந்த நீளம் அந்த மாதிரி எரெக்டாக உள்ளதில்ல, இதுக்கு பேர் நெமட்டோஃபோர் PHORE, நெமட்டோஃபோர்னு அர்த்தம், PHORE நெமட்டோஃபோர் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. PHOREனா மேலே எரெக்டாக லைக் ஸ்ட்ரக்சரில் வளரக்கூடியது, PORE என்னது போர் துளைகள் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. ரைட். ஸோ நெமட்டோஃபோர்ஸ் தே ஹேவ் நம்பர் ஆஃப் ப்ரீத்திங் போர்ஸ் ஆன் நெமட்டோஃபோர்ஸ். நிறைய ப்ரீத்திங் போர்ஸ் இருக்குமா, எதில் இருக்குமா நெமட்டோஃபோர்ஸ் சொல்லுவாங்க. நெமட்டோஃபோர்ஸ்னால் அது இந்த மேல் நோக்கி வளரக்கூடிய இந்த ரூட்டுக்கு பேர் நெமட்டோஃபோர் PHORE பேர். அதில் நிறையா துளைகள் இருக்கும், அது பேர் நெமட்டோஃபோர்ஸ். இது எதுக்கு சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உப்பு தண்ணி தட் இஸ் கடல் ஓரத்தில் இருக்கக்கூடிய சதுப்பின கடல் இருக்கிறனால கீழே வந்து சாயிலில் சால்ட் கண்டென்ட் அதிகமாக இருக்கும், மண்ணிலையும் சால்ட் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். அதனால் ப்ரீத்திங் சரியாக பண்ண முடியாது. ஸோ அதனால் ப்ரீத் பண்ணுறதுக்காக தான் சர்வை பண்ணுறதுக்காக சில ரூட்ஸ் வந்து அந்த சுற்றி எரெக்டாக அந்த மாரி எனக்கு தே கேன் ப்ரொடியூஸ் த ஸ்பெஷலைஸ்ட் ரூட் லைக் ஸ்ட்ரக்சர். ஓகே. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா தே ஆர் இன்வால்வ் இன் த ப்ரீத்திங். ஏன்னா நெமட்டோ தோட்ஸ் இருக்கலாம், நிறைய ஓட்டைகள் இருக்குது இல்லையா, இந்த ஓட்டை வழியாக மேலே சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரில் இருக்க ஆக்சிஜன் எடுத்து இட் கேன் சர்வைவ். இது ரொம்ப முக்கியமானது ப்ரீத்திங் ரூட்ஸ். இப்போ நம்ம பார்த்தது டேப் ரூட் சிஸ்டம் மாடிஃபிகேஷன். என்ன பார்த்தீங்க, டேப் ரூட் சிஸ்டத்தோட மாடிஃபிகேஷன் என்னென்ன பார்த்தீங்க, இது என்னது திருப்பி சொல்ல முடியாது. கோனிக்கல் ஃபார்ம், அடுத்து ஃபியூசி ஃபார்ம், அடுத்து நாப்பி ஃபார்ம். இது வந்து ஒரு பெரிய மாடிஃபிகேஷன். அடுத்து வந்து ப்ரீத்திங் ரூட். எக்ஸாம்பிள் யார், அபிசீனியா, ரைசோஃபோரா, பிராக்வீரா அப்படின்றது நிறையா இருக்கும். இது அபிசீனியா ரைசோஃபோரா வந்து நம்ம ரிப்பீட்டடாக கேட்கப்பட்ட ஒரு வேர்ட்ஸ் தான், அல்லது கேள்விப்பட்ட ஒரு வேர்ட்ஸ் தான் அபிசீனியா ரைசோஃபோரா அப்படின்றது. ஓகேங்களா. இஸ் காமனாக நம்ம 10th 9th படிச்சிருப்பீங்க ரைசோஃபோரான்ற கேஸ். ஓகேங்களா. ரைட். இப்போ நம்ம பார்க்கும்போது அட்வான்டேஜ் ரூட்ஸ். ஓகேங்களா. இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தோன்னது டேப் ரூட்ஸ். வாட் இஸ் பை அட்வான்டேஜ் ரூட்ஸ்? நான் ஏற்கனவே சொன்னேன், இப்போ சீட்ஸில் வந்து இந்தமாதிரி முளைச்சிரும்ப்பா, அதுக்கு பேர் ரேடிக்கல்ப்பா. இந்த ரேடிக்கல் வந்து என்ன மாறும், ரூட்டாக மாறும்ப்பா அப்படின்னு சொன்னோம். ஓகே. இந்த ரேடிக்கல் வந்து ரூட்டாக மாறுறது வந்து டைகாட்டில். இதே மோனோகாட்டில் வந்து ரேடிக்கல் வந்து ரூட் அழிஞ்சுன்னா என்ன ஆகும்னா அந்த பிளான் நல்லா வளர்ந்தோடனே அதோட நோடு சின்ன கணுப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிளஸ்டர் ஆஃப் ரூட்ஸ் இருக்கும். நான் ஏற்கனவே கரும்பு சொன்னேன், நெல் எடுத்து பார்க்கலாம். நெல் வந்து நாற்று பிடிங்கி நடுவாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். கீழே பார்த்தீங்கன்னா பஞ்ச் ஆஃப் ரூட் இருக்கும், தட் இஸ் கால் ஃபைப்ரஸ், நார் போன்ற அமைப்பு வந்து. அதே நேரத்தில் எதுக்கு ஏன் அட்வான்டேஜ்னு வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது அண்டர் கிரவுண்ட் நோடல், அந்த நோடல் ரீஜன் சொல்லும்போது கீழ் பகுதியில் இருக்கக்கூடிய கணுப்பகுதியிலேருந்து ரூட் உருவாகும். இதனால் அட்வான்டேஜ். ஆனால் ரூட் எந்த இதுலேருந்து உருவாகணும், ரேடிக்கல்லேருந்து உருவாகணும். ரேடிக்கல்லேருந்து உருவாகிற ரூட் அழிஞ்சு போகிறதுனால இந்தமாதிரி உருவாகிறதுனால அந்த பேர் கொடுத்துருக்காங்க. என்ன பேர், அட்வான்டேஜஸ் அப்படின்னு. இது நார்மலாக எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு தான். ஏற்கனவே கிளாஸில் நானே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா தெரியும். ஓகேங்களா. ரைட். இட் மே டெவலப் த பேஸ் ஆஃப் த ஸ்டெம் நோட்ஸ்லேருந்து உருவாகும். எக்ஸாம்பிள் மான்ஸ்டர், டெலிகோசா, பைப்பர், நைக்ரம்,
ஓகேங்களா, இதெல்லாம் வந்து காமன். In most of the monocots, primary roots, seedlings, short-lived, lateral roots are from the various region of the plant. ஓகேவா, பிளான்ட் பார்ட்ஸ்லேருந்து ஒரு பாடியிலேருந்து உருவாகும். ஏன்னா ரேடிக்கல் வந்து உருவாகக்கூடியது சீக்கிரமாக அழிஞ்சு போகும் மோனோகாட்ஸில். அது அதர் ரூட்ஸ் வந்து எதில் இந்த பாடி பார்ட்ஸ்லேருந்து எங்கேயா இருந்தாலும் உருவாகும். அதனால் இதுக்கு பேர் என்னது, அட்வென்டேஜ் அப்படின்னு பேர். ஓகே, இட்ஸ் பெஞ்சாக த்ரெட்டாக கொத்தாக இருக்கிறதுனால இதுக்கு பேர் என்ன பேர், ஃபைப்ரஸ் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ஓகே ரைட். ஏன் ஃபைப்ரஸ்ன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த ஃபைப்ரஸை ஏன் அட்வென்டேஜ்னு சொல்கிறாங்க தெரியுதா. ஃபைப்ரஸ்ன்னு கொத்தா என்னது ஒரு நார் போன்ற அமைப்பாக இருக்கனால ஃபைப்ரஸ் ரூட்ஸ்னு சொல்கிறோம். ஓகேங்களா, அதே நேரத்தில் அந்த ஃபைப்ரஸ் என்னன்னு சொல்கிறாங்க, அட்வென்டேஜ் ரூட்ஸ்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ரேடிக்கல்லேருந்து ஃபார்ம் ஆகாமல் ஸ்டெம்மோட நோடல் ரீஜன்லேருந்து ஃபார்ம் ஆகிறதுனால இந்த பேர். ஓகேங்களா, இதில் சில விஷயங்கள் என்னது மாடிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா டியூபரஸ் கிழங்குல. ஓகேங்களா, ஸோ தீஸ் ரூட்ஸ் ஆர் swollen வித்தவுட் எனி டெஃபனைட் ஷேப். புதுசாக ஒரு ஷேப்பை சொல்ல முடியாது, குண்டக்க மட்டும் வீங்கி போயிருக்கும். நம்ம சக்கரவள்ளி கிழங்கு பார்த்தீங்கன்னா இல்லையா, அதுதான் டியூபரஸ் ரூட்ஸ் ப்ரொடியூஸ் அ சிங்கிள் நோட் நாட் இன் கிளஸ்டர்ஸ். ஓகே, சிங்கிளியாக தான் ப்ரொடியூஸ் பண்ணும், ஒன்று தான் ப்ரொடியூஸ் பண்ணணும். இந்த மாரி பார்த்தீங்கன்னா தெரியா, தனித்தனி கிழங்கு ஒத்த கிழங்காக இருக்கா. ஸோ இட்ஸ் நாட் பிரான்ச்சஸ். ஃபேசிகுலேட்டட் அப்படின்னும் போது இங்கே வந்து கிளஸ்டர் அதேமாரி தான், ஆனால் அது கிளஸ்டர் பஞ்ச் ஆஃப் என்னது கிழங்குகள் இருக்கும். ஓகே, மரவள்ளி கிழங்கு மாதிரி இருக்கும். ஸோ அது இல்லை, ஆனால் இது வேறு. ஸோ இட்ஸ் கனது a group of bunch of another roots can produce அந்த ரூட் ஆஃப் என்ன சொல்கிறது டியூபர்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து டாலியா, அஸ்பராகஸ். நாடுலஸ் ரூட்ஸ்ன்றது இதுதான். ஓகேங்களா, ஸோ பார்க்கல தெரியும். திஸ் swelling occurs on the near the tips. எக்ஸாம்பிள் மரண்டா, ஆரோ ரூட் சொல்கிறாங்க, கர்க்குமா அமாண்டா, மேங்கோ ஜிஞ்சர், இஞ்சி கேள்விப்பட்டிருக்கீங்க. அப்புறம் டர்மரிக். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அங்கங்கே வீங்கி போகும்போது சின்ன சின்ன நோடல்ஸாக இருக்கும். இப்போ சிஞ்சராக பார்த்தா இந்தமாரி இருக்கும், இந்தமாரி இப்படி இருக்கும். அன்இவன் செக்ஸில் இருக்கும்போது திடீர்னு அது ஒரு பட்டு தெரியும். இங்கே என்ன இருக்கும், பல்ஜாக இருக்கும். திஸ் இஸ் காலஸ் என்னது நாடுலஸ். சின்ன சின்ன முடிச்சு மாதிரி இருக்கனால இதுக்கு பேர் என்னது நாடுலஸ் ரூட் அப்படின்னு பேர். ஸோ டியூபரஸ் ரூட்டு, ஃபேசிகுலேட்டட் ரூட்டு அண்டு நாடுலஸ் ரூட் அப்படின்னு இதை என்னது ஸ்டோரேஜை வச்சு பிரிக்கிறாங்க. ஓகேங்களா, பேஸ்ட் அப்பான் தி ஸ்டோரேஜ் த ஃபுட்டை ஸ்டோர் பண்ணிக்க இல்லையா. ஸோ அந்த வச்சு தே கேன் கிளாஸிஃபை. அதுக்கு இந்த பார்த்தீங்கன்னா இல்லையா, இப்போமியா, டாலியா, மராண்டா அண்டு சைக்கோட்டரியா. ஸோ இதுதான் மஞ்சள் கிழங்கு மாதிரி இருக்கா இல்லையா, அவரோட அன்இவன் ஸ்ட்ரக்சர்லாம் அங்கங்கே வீங்கி போன மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ இட்ஸ் கால்டு டியூபரஸ், ஃபேசிகுலேட்டட், நாடுலஸ். ஓகேங்களா, சாரி இதுதான் நாடுலஸ், டியூபரஸ், ஃபேசிகுலேட்டட், நாடுலஸ். ஓகேங்களா, ரைட். அடுத்து வந்து மொனாலிஃபார்ம் பார்த்தீங்கன்னா த ரூட் swell ஆஃப் த ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸ். அங்கங்கே ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல் என்ன பண்ணுவோம், அங்கங்கே அப்படியே வீங்கி போய் இருக்கும், சின்னதாக வீங்கி போயிருக்கும். ஸோ இதுதான் இதுதான் மொனாலிஃபார்ம், இதுதான் வந்து நாடுலஸ். இது மஞ்சக்கிழங்கு, இது வந்து என்னது அந்த மாதிரியான அன்இவனில் என்ன இருக்கும், அன்இவன் ஸ்ட்ரக்சர். அப்போ நம்ம மூஞ்சிலே நிறைய பருவ மையம் இருந்தால் அப்படி இருக்கும், அந்த மாரி சைக்கிளும் சைக்கோட்டேரியா. திஸ் இஸ் கால்டு மொனாலிஃபார்ம். ஓகே, டியூபரஸ் வந்து கிழங்கு போன்ற வகைகள். இந்த இது சக்கரவள்ளி கிழங்கு. ஸோ டாலியா அப்படின்றது வந்து ஃபேசிகுலேட்டட். இந்த நம்ம இதில் வந்து சின்ன சின்ன முடிச்சா இருக்க மாதிரி இருக்கும் ஜிஞ்சரில், அது வந்து நாடுலஸ்ஸு. மொனாலிஃபார்ம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கால்ட் என்னது பைக்கோட்டோரியாவில் இருக்கும். அடுத்து ஆனுலேட்டட் ரூட். திஸ் ரூட்ஸ் ஹேவ் என்னது ரிங் லைக் ஸ்ட்ரக்சர். ஸ்வெல்லிங் வந்து என்னது ரிங்காக இருக்கும். ஸோ அது எக்ஸாம்பிள் என்னது சைக்கோட்டோரியா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரிங் என்னது அன்இவன் ரிங் மீதி என்ன பண்ணுவோம், மாறி அமைஞ்சாக இருக்கும். இந்த வீக்கை வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குண்ணா ரூட் இருக்குன்னா இங்கே இந்த இடத்துல பல்ஜாக இருக்கும், இப்படி பல்ஜாக இருந்து இப்படி இருக்கும், அப்புறம் இப்படி பல்ஜாக இப்படி இருக்கும், இப்படி பல்ஜாக இப்படி இருக்கும். ஸோ அப்படி பார்க்கல என்ன ஒரு மாதிரி அன்இவன் இந்த மாதிரியில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டியூபரஸ், ஃபேசிகுலேட்டட், நாடுலஸ், ஆனுலேட்டட் ரூட்ஸ் அப்படின்னு. ஓகேங்களா, ஸோ ஆனுலேட்டட் ரூட்டும் சரி மொனாலிஃபார்மும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்க மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் எக்ஸாம்பிள் உனக்கு அப்படி தான் போட்டிருக்காங்க, சைக்கோட்டோரியாவில் போட்டிருக்கேன், ஆனுலேட்டட் ரூட்ஸில் போட்டிருப்போம். ஓகேங்களா, மொனாலிஃபார்ம் என்னது பீடட் ரூட்ஸ்னு சொல்லுவான். ஸோ ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸில் வீங்கி போயிருக்கும். அந்த ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல் வீங்கினதே என்ன ஆகும்னா ரிங் லைக் ஸ்ட்ரக்சரில் ரிங் லைக் ஸ்ட்ரக்சரில் ஸ்வெல்லிங் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது ஆனுலேட்டட். ஆனுலஸ் அப்படின்னா ரிங் அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா, இது நம்ம நார்மலாக பார்க்கக்கூடியது. எதை பேஸ் பண்ணி, ஸ்டோரேஜை பேஸ் பண்ணி. ஓகேங்களா, ஸ்டோரேஜை பேஸ் பண்ணி டியூபரஸ் ரூட்டு, ஃபேசிகுலேட்டட், நாடுலைசஸ். அடுத்து மெக்கானிக்கல் சப்போர்ட். ஓகேங்களா, இது ஃபுல்லாக உணவு சேமித்து வைக்கிறத பொறுத்து தே கேன் கிளாஸிஃபைடு. என்னது டியூபரஸு, ஃபேசிகுலேட்டட், நாடுலஸு, மொனாலிஃபார்மு, ஆனுலேட்டட். மெக்கானிக்கல் சப்போர்ட் அப்படின்னா ப்ராப், பில்லர் லைக் ரூட்ஸ். எதில் பார்த்தீங்கன்னா ஆலமரம் விழுதுருக்கு பார்த்தீங்களா,
திஸ் இஸ் கால்ட் த ப்ராப் ரூட். ஓகேங்களா. ஸோ ஆலமர விழுது வந்து பார்த்திங்கன்னா எதில் அந்த ஸ்டெம்லேருந்து வளரக்கூடியது. ஓகேவா. இட்ஸ் அ பேனியன் ட்ரீ. ஓகேவா. இட்ஸ் அ ஃபைக்கஸ், அது பெங்காலியன்சிஸில் வரக்கூடியது. ஸோ க்ரோன் வெர்டிக்கலி டவுன்வர்ட் ஃப்ரம் தி லேட்ரல் பிரான்ச்சஸ் இன் டு தி சாயில். ஓகேங்களா. ஸோ இது என்னது நல்லா இந்தமாதிரி தொங்குதா பார்த்தீங்களா, நம்ம கொடியை பிடிச்சி விளாண்டுருப்பீங்க, நீங்கள் தூரியில் ஆடி இருக்கலாம். திஸ் இஸ் கலர்ஸ் என்னது ப்ராப் ரூட். அடுத்து சில்ட் ரூட். சில்ட் ரூட் என்னது எதில் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கரும்பில் பார்த்தீங்கன்னா இந்தமாரி ரூட்ஸ் இருக்கா இல்லையா, நோடல் ரீஜியனில் கரும்பு வாங்கும்போது தெரியும், வேர் பகுதியில் சின்ன 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 வேராக பார்க்கலாம். ஈஸியாக ஒடிக்கிற மாதிரி இருக்கும், அந்த வேரே ஒடியும், ப்ரோக்கன் ஆகும், அந்தமாரி ஸ்டிஃபாக இருக்கும். தே ஆர் திக் ரூட்ஸ் க்ரோவிங் ஒப்ளிக்லி ஃப்ரம் தி பேசல் நோட்ஸ் ஆன் த ஆஃப் த மெயின் ஸ்டெம். பேசல் நோட்னா அந்த கீ பகுதியிலேருந்து உருவாகும். திஸ் ப்ரொவைட் தி மெக்கானிக்கல் சப்போர்ட். நல்லா பார்த்தீங்கன்னா கரும்பு வந்து அது ஆக்சுவலாக மெக்கானிக்கல் சப்போர்ட்டாக தான் கரும்பு இருக்குது. கரும்பு இப்படி வளருது அப்படின்னா, சப்போஸ் கரும்பு வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்ட்ராங்காக இருக்காது, ரூட் வந்து ரொம்ப ஆங்கரிங்காக இருக்காது. கரும்பு என்ன ஆகும்னா கொஞ்சம் சாயும், இப்படி கொஞ்சம் மீதி ஃப்ளாட்டிங்காக அப்படி மாரி சாயும் போது, மேற்கொண்டு சாயாமல் இருக்கும் போது அதுக்கு ப்ரொடக்ஷனுக்காக இந்தமாரி ரூட் ஃபார்ம் ஆகுதுட்ட. அது ஃபுல்லாக சாஞ்சிச்சுங்க. இப்போ சப்போஸ் ஃபுல்லாக கரும்பு ஒரு பெரிய கரும்பு வந்து மண்ணில் ஃபுல்லாக சாஞ்சிச்சுன்னா, அது நோடல் ரீஜன் எல்லா ரீஜன்லேருந்து என்ன வந்துடும், வேறு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். லைட்டாக சாஞ்சாலே இந்த ரூட் லைட்டாக சாஞ்சாலே மேலே இருக்க நோடல் ரீஜன்லேருந்து அந்த ரூட்ஸ் வரும். அது மேற்கொண்டு சாயாமல் என்ன பண்ணும், பிளான்ட்டை முடிஞ்சளவு தடுக்க போகும். தே கேவ் அந்த அடிஷ்னல் சப்போர்ட்டிங். ஓகே. அடிஷ்னல். அடுத்து பார்த்தீங்கன்னா கிளைம்பிங் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ தீஸ் ரூட் ப்ரொடியூஸ் ஃப்ரம் தி ஓகேங்களா நோட்ஸ் ஆஃப் த ஸ்டெம் அட்டாச் தெம்செல்ஃப் டு சப்போர்ட் த ஹெல்ப் ஆஃப் த கிளைம்பிங், படறதுக்காக. அதிலேருந்து தே கேன் ப்ரொடியூஸ் இந்த இருக்கா இல்லையா ரூட்ஸ். ஓகே. இதை நம்ம மணி பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம். மணி பிளான்ட் சொல்கிறது பார்த்தீங்கன்னா கலர் க்ரீன் கலரில் வீட்டிலலாம் வளர்ப்பாங்க. ஆக்சுவலாக வந்து பணம் வரும் அப்படின்றது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இட்ஸ் அ குட் ஃபார், அது வளர்க்குறதுனால நம்ம க்ரீனிஷாக இருக்கும், என்வரான்மெண்ட் நல்லாயிருக்கும், சரௌண்டிங்ஸ் வந்து நீட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு அது அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அந்த மணி பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அது நோடல் ரீஜனில் இந்த ரூட்ஸ் உருவாகும். அந்த நோடல் ரீஜன் ரூட்ஸ் மூலிமா என்ன பண்ணும், பற்றிக்கொள்ளும். தே கேன் பற்றி கொண்டு வளரக்கூடியது. ஓகேங்களா. சப்போர்ட் இது செக்ரெட் ஸ்டிக்கி ஜூஸஸ்மே ப்ரொடியூஸ் பண்ணும். இட் ட்ரைஸ் அப் இன் தி ஏரில் காஞ்சவொன்னே இட்ஸ் ஈஸியாக என்ன பண்ணிடும், அதில் அந்த ரூட்ஸ் வந்து அட்டாச் ஆகணும். எக்ஸாம்பிள் பைப்பர் பீட்டல் அப்படி சொல்லுது. பைப்பர் கேள்விப்பட்டீங்களா, பைப்பர் பீட்டல். ஓகேங்களா. அதில் ஓகேங்களா, அது கேள்விப்பட்டிருப்பீங்க. மிளகு செடி அது பார்த்திங்கன்னா ஒரு கொடியாகத்தான், ஒரு மரத்துக்கு கீழே இருந்து கொடியாகத்தான் வளர்ப்பாங்க, பைப்பர் பீட்டல் அப்படின்றது. அடுத்தது பட்ரஸ் ரூட் அப்படின்றது. இந்த ரூட் பார்த்திங்கன்னா மேலேருந்து ஸ்டெம் வரும்ல, அந்த மீதியான ட்ரீ வந்து மேலேருந்து வளரும். அந்த மாரி மேலேருந்து வளரக்கூடிய ட்ரீ கீழே போகும்போது பார்த்திங்கன்னா ரூட் வந்து இப்படி நல்லா ப்ராடாகும். ப்ராடாகும்போது இந்த சைடு ஒரு மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் மாரி, ஒரு முக்கோணம் மாரி இங்கேருந்து பார்த்தோன்னா அடுத்த சைடு ஆப்போசிட்லேயும் இதேமாரி இருக்கும். திட் இஸ் கால்ட் பட்ரஸ் ரூட். எக்ஸாம்பிள் இந்த பார்த்திங்கன்னா நல்லா தெரியும், பாம்பக்ஸ் மோரி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம இலவம்பஞ்சு மரம் பார்த்துருப்பீங்களா, பச்சை கலரில் இருக்கும். அந்த ட்ரீயோட ஸ்டெம்மே வந்து க்ரீனிஷ் கலர் இருக்கும். அதில் பேஸ் பார்த்திங்கன்னா கீழே வந்து சாயில் போய் அட்டாச் ஆகி பார்த்திங்கன்னா அதில் அகலமாக 2 பக்கம் 4 ஆங்கரிங் பில்லர் மாரி இருக்கும். ஓகே. திஸ் இஸ் பெரிய இட்ஸ் பட்ரஸ் ரூட். அந்த பேர் என்னது, பட்ரஸ் ரூட் அப்படின்னு பேர். ஓகேங்களா. ஸோ அது வந்து ஒரு முக்கியமான சப்போர்ட்டிங்கில் வரக்கூடியது. ஓகேவா. என்னென்ன பார்த்தோம், ப்ராப் ரூட், அடுத்து ஸ்டில்ட் ரூட், கிளைம்பிங் ரூட், பட்ரஸ் ரூட். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வைட்டல் ஃபங்க்ஷன், அதாவது சில முக்கியமான வேறு சில முக்கியமான ஃபங்க்ஷன் கேட்டாப்புல. அதில் முக்கியமானது எபிஃபைட்டிக் ஆர் வேலமெண்ட் ரூட் அப்படின்னு சொல்லுவது ரொம்ப முக்கியமானது. இந்த எபிஃபைட்டிக் பிளான்ட்ஸ் சொல்லுவோம். ஓகே. வேண்டா அப்படின்றது இந்த பிளான்ட்டோட பேர் வந்து வேண்டா, VANDA. ஓகேங்களா. இது வந்து 2 விதமான ரூட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்தமாரி பார்த்திங்கன்னா இந்த பேர் ஹேங்கிங் ரூட்னால் ஏரியில் தொங்கிக்கிட்டு இருக்கக்கூடியது. இது ஆக்சுவலாக வந்து மண்ணில் வளராது. இந்த பிளான்ட்டு நம்ம பிளான்ட்டு எதில் வளரும் அப்படின்னா ஏதாவது ஒரு பெரிய ட்ரீயோட பிரான்ச்சஸில் தான் வளரும். ஓகேங்களா. அப்படி வளரும் போது அந்த ட்ரீயை பிடிச்சிக்கிறதுக்காக, அந்த ட்ரீயில் அது ஆங்கரிங் பண்ணுறதுக்காக, க்ரீப்பிங் பண்ணி பிடிக்கிறதுக்காக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ரூட் தான் அது கிளிங்கிங் ரூட் அப்படின்றது. அதுக்கப்புறம் அதில் வந்து சில ரூட்ஸ் வந்து ஏரியெல்லாம் தொங்கிக்கிட்டு இருக்கும். அந்த பிளான்ட்லேருந்து கீழே தொங்குவோம், கீழ் நோக்கி. ஓகேவா. அந்த மாதிரி தான் மர பிரான்ச்சு வுட் ஆஃப் தி ட்ரீ, இந்த பிரான்ச்சஸ் ஆஃப் ட்ரீ, அதில் வந்து இந்த கிளிங்கிங் ரூட்னா அதை பற்றிக்கொள்ளும். அதுலேருந்து சில ரூட்ஸ் வந்து ஏரியில் தொங்கிக்கிட்டு இருக்கும். இந்த ஏரியில் தொங்கி இருக்க ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பான்ஜி நேச்சர்ஸ் இருக்கும். இட் ஈஸிலி கேன் அப்சார்ப் த வாட்டர் ஃப்ரம் தி ஏர் மாய்ஸ்சர். ஏர்லேருந்து மாய்ஸ்சர்லேருந்து வாட்டர் அப்சார்ப் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி எதில் இருக்குது, இந்த ஹேங்கிங் ரூட்டுக்கு இருக்குது. பார்த்தீங்களா. இந்த ரூட் வந்து ஆங்கரிங் மட்டும் இல்லை, என்னென்ன வேலை பண்ணி பாருங்கள். அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஏரில் இருக்க மாய்ஸ்சர் உறிஞ்சி தான் உயிர் வாழ்ந்துக்கணும்.
ஓகே. ஸோ அந்த மாதிரி 2 டைப்ஸ் ஆஃப் ரூட்ஸ் இருக்கும். ஒன்று கிளிங்கிங் ரூட்ஸ், அது தே கேன் அப்சார்ப் தி என்னது அட்டாச் டு தி சப்ஸ்ட்ரேட்டம், அந்த சப்ஸ்ட்ரேட்டில் அட்டாச் பண்ணுறதுக்காக இருக்குது. இன்னொன்று ஹேங்கிங் ரூட்ஸ், இதில் இந்த டிஷ்யூக்கு பேர் வேலமெண்ட் டிஷ்யூ அப்படின்னு பேர். ஓகேவா. ஸோ இந்த வேலமெண்ட் டிஷ்யூ ஹேவ் a spongy nature, help to absorb the another atmospheric moisture. Okay. These roots develop a spongy tissue called another velamen, which helps to absorb the moisture from the surrounding air. So vanda இன்னொரு டென்ட்ரோபியம். அடுத்து foliar leaf. foliar root அப்படின்னா வேற ஒன்று. foliar அப்படின்றது என்ன, foliage யங் லீஃப்னு சொல்லுவோம், கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை பேஸ் பண்ணி தான் டிஸ்கவர் பண்ணது foliage லீஃப்ன்றோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பிரேஃபிலம். பிரேஃபிலம் பார்த்து இன்னும் கேள்விப்பட்டிருப்பீங்க, கட்டி போட்டால் குட்டி போடுன்னு சொல்லக்கூடிய அந்த லீஃப் நல்லா பார்த்து இந்தமாரி இருக்கும். நல்லா நிறைய என்னது நாட்சஸ் இருக்கும். இந்த நாட்சஸ்லேருந்து என்ன பண்ணுவோம், தே கேன் நியூ ஷூட்ஸ் வந்து வளரும். கீழே அதுலேருந்து ரூட்ஸ் வரும். இந்த இதில் வந்து தே ஆர் த ரூட்ஸ் அண்டு ஷூட்ஸ் வந்து வளரும். லீஃப் வந்து தே கேன் ப்ரொடியூஸ் த ரூட்ஸ். ஓகேங்களா. ஸோ இது வந்து என்ன பண்ணோம்னா, இந்த லீஃபை கீழே விழுந்தாலும் அதுலேருந்து அந்த பிளான்ட் என்டையர் பிளான்ட் டெவலப் ஆகும். ஒரு புது பிளான்ட் வந்து வளர்ந்து வரும். இதில் பார்த்தா தெரியுதுங்களா. ஸோ இது எல்லாமே வந்து புதுவான ஷூட்ஸ். ஓகேங்களா. ஸோ தட்ஸ் த ரூட்ஸ் ஃபோலியார் ரூட் அப்படின்போது ப்ரொடியூஸ்ட் வந்து வெயின்ஸ் ஆர் லேமினா ஆஃப் த லீஃப் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் நியூ பிளான்ட்ஸ். இதில் பிரேஃபிலம். இன்னொன்று எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க பெக்கோனியா. அடுத்து சக்கிங் அல்லது ஹாஸ்டோரியல் ரூட் ரொம்ப முக்கியமானது. ரெண்டு இதில் பார்க்கலாம். இட்ஸ் பேரசைட்டிக் பிளான்ட். என்ன பிளான்ட்டு, பேரசைட்டிக் பிளான்ட்டில் என்னது ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சர் ப்ரொடியூஸ் பண்ணும். ரூட் மீதியான ஒரு ஸ்ட்ரக்சர். அது என்ன பண்ணும்னா ஹோஸ்ட் பிளான்ட்டை உள்ளே பெனிட்ரேட் பண்ணி போய் அதை தனக்கு தேவையான வாட்டர் மினரல்ஸ் வந்து எடுத்துக்கும். இந்த பார்த்தீங்களா இல்லையா, இதில் அந்த எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எல்லோ கலரில் பேர் தான் கஸ்குட்டா. தே கேனாட் பியர் த லீவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணாது. இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது ஹோஸ்ட்டு, அது மேலே பற்றி வளர்கிறாங்க. யார், கஸ்குட்டா. பற்றி வளர்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு சின்னதாக ரூட் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பெனிட்ரேட் பண்ணி ஹோஸ்ட், அந்த ஹோஸ்ட் என்ன பண்ணும், அந்த க்ரீன் கலர் ஸ்டெம்மை பெனிட்ரேட் பண்ணி உள்ளே போய் தனக்கு தேவையான வாட்டர் அண்டு ஃபுட்டை வந்து இதில் இந்த பிளான்ட்லேருந்து எடுத்துக்கிறோம். இதில் வந்து ஹோஸ்ட் பிளான்ட்லேருந்து என்னது ஃபுட்டு அண்டு வாட்டர் எடுத்துக்கணும். அந்தமாதிரி பெனிட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ரூட் லைக் ஸ்ட்ரக்சர் ப்ரொடியூஸ் பண்ணுறது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் அது ஹாஸ்டோரியா அப்படின்னு பேர். அதுக்கு பேர் ஹாஸ்டோரியா. இது காமனான டேர்ம் தான். பேரசைட்டிக் ஆர்கானிசமில் பேரசைட்டிக் பிளான்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஏ ரூட் லைக் ஸ்ட்ரக்சர், அதுக்கு பேர் வந்து ஹாஸ்டோரியல் ரூட் அப்படின்னு பேர். அதே நேரத்தில் சாப்ரோஃபைட்டிக் அப்படின்னா அது மைக்கோரைசல், மறந்துடாதீங்க. சாப்ரோஃபைட்டிக் ரூட்டுக்கு பேர் மைக்கோரைசா, பேரசைட்டிக் ரூட் லைக் ஸ்ட்ரக்சர் பேர் ஹாஸ்டோரியா அப்படின்ற பேர். ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிள் வந்து கஸ்குட்டா, காசிதா, ஒரோபெகியா அண்டு விஸ்கம். விஸ்கம் வந்து இருந்து டோட்டல் பேரசைட் சொல்லுவோம். ஸோ இது ரெண்டுமே வந்து விஸ்கம் அண்டு கஸ்குட்டா இது ரெண்டும் ஃபெமிலியர், நம்மளுக்குள்ளே பெரிய எக்ஸாம்பிள்ஸு. அம்மையார் கூந்தல் கூட சொல்லுவோம் கஸ்குட்டா. ஓகே. ஸோ பின்னி பிணைஞ்சிருக்கும். ஓகே, ரைட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோசிந்தட்டிக் ஆர் அசிமிலேட்டரி ரூட்ஸ். ஃபோட்டோசிந்தட்டிக் ஆர் அசிமிலேட்டரினா சேர்த்துக்கிறது. தே கேன் அனது அந்த உணவை வந்து சேமித்து வைக்கக்கூடியது. தே கேன் அனது அசிமிலேட், சேர்த்து கொள்ளுதல் அப்படின்ற அர்த்தம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரூட்ஸ் ஆஃப் கிளைம்பிங் அண்டு எபிஃபைட்டிக் பிளான்ட்ஸ். ரூட்ஸ் ஆஃப் சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து கிளைம்பிங் ஆர் எபிஃபைட்டிக் பிளான்ட்ஸ்னால் மேலே வளரக்கூடியது. என்ன பண்ணணும்னா டெவலப் த குளோரோஃபில். இந்த பார்த்திங்களா இல்லையா, அந்த ரூட்ஸ் இதே பிளான்ட்டு, அதில் என்ன ப்ரொடியூஸ் பண்ண இது என்னது ரூட். இந்த ரூட் என்ன கலரில் இருக்குது, க்ரீன் கலரில் இருக்குது. ரூட்ஸ் ஆஃப் சம் கிளைம்பிங் ஆர் எபிஃபைட்டிக் பிளான்ட்ஸ். கிளைம்பிங்னா பற்றுக்கொடி மூலம் வளரக்கூடிய பிளான்ட்டோ, இல்லை எபிஃபைட்டிக்னா எப்பினா மேலே, ஃபைட்டிக்னா பிளான்ட்டு இன்னொரு பிளான்ட்டு மேலே வளரும் போது. இந்த வேண்டா பெஸ்ட் எக்ஸாம்பிள் எபிஃபைட்டிக். யார் இந்த சொல்கிறோமா இல்லையா, எப்பினா மேலே, ஃபைட்டிக்னா பிளான்ட்டு. எது மேலே, ஏதோ ஒரு பிளான்ட். எப்பினா மேலே, ஏதோ ஒரு பிளான்ட்டு மேலே பிளான்ட் வருது. அதுமாரி சில எபிஃபைட்டிக் பிளான்ஸில் இல்லை கிளைம்பிங் பிளான்ஸில் சில ரூட் லைக் ஸ்ட்ரக்சர் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ரூட் லைக் ஸ்ட்ரக்சர் என்ன கலரில் இருக்குமா, க்ரீன் இன் கலரில் இருக்கிறதுனால தே ஆர் இன்வால்வ் இன் தி ஃபோட்டோசிந்தசிஸ். ஓகேங்களா. எக்ஸாம்பிள் வந்து டைனோஸ் உனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்றத பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், we can see the angiosperms என்ன அப்படின்னு பார்த்தோம். what is mean by angiosperm? The angiosperm means என்னது, the seeds with cover the என்னது ஓவரி, அதுதான் ஆஞ்சியோஸ்போம்ஸில். அதில் ரெண்டு இருக்குது, மோனோகாட் அண்ட் டைகாட். அதோட மார்ஃபாலஜி ஸ்ட்ரக்சர்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். மார்ஃபாலஜியில் அது வந்து வெஜிடேட்டிவ் ஸ்ட்ரக்சர் மார்ஃபாலஜி பார்த்துட்டோம். வெஜிடேட்டிவ்னா அது உடல் தோற்றம், வெளி தோற்றத்தை என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அதை பேஸ்ட் அப் அந்த கிளாசிஃபைட் உருவத்தை வச்சு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஹேபிட்டில் ஹெர்பு, ஷ்ரப்பு, ட்ரீ அண்டு கிளைம்பஸ். ஓகே. அது வாலிடம், ஹேபிடேட், அதோட வாலிடத்தை வச்சு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அதில் டெரஸ்ட்ரியல், அக்வாட்டிக் அண்டு ஆனுவல், பயனியல்ஸ் அண்டு பெரனியல்ஸ் அப்படின்னு
பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஹேபிடேட்லேருந்து 2 டெரஸ்ட்ரியல் அண்டு அக்வாட்டிக். அதே லைஃப் ஸ்பேனில் வந்து பார்த்திங்கன்னா ஆனுவல்ஸ், பையனியல்ஸ், பெரேனியல்ஸ் அப்படின்னு பிரிக்காங்க. ஓகேங்களா? லைஃப் ஸ்பேனில் ஆனுவல்ஸ், பையனியல்ஸ் அண்டு பெரேனியல்ஸ் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஓகேங்களா? பார்ட்ஸ் ஆஃப் ஏ ஃப்ளவர் பிளான்ட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரூட் சிஸ்டம் பார்த்துட்டு வரோம். ரூட் சிஸ்டத்தில் 2 ரூட் இருக்குது, ஃபைப்ரஸ் ரூட்டு, டேப் ரூட்டு. டேப் ரூட் வந்து டைகாட்டில் வரும். அந்த டேப் ரூட் பேஸ்ட் ஆன் தி ஃபங்க்ஷன் வச்சு தே கேன் கிளாஸிஃபைட். என்னென்ன கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க? ஸ்டோரேஜ் வந்து கோனிக்கல் ஃபார்ம், ஃபியூசி ஃபார்ம், நாப்பி ஃபார்ம். அதே நேரத்தில் இன்னொரு ரூட் என்னது? பிரீத்திங் ரூட்ஸ், நெமட்டோட் அப்படின்னு சொல்லக்கூடியது பிரீத்திங் ரூட்ஸ். அடுத்து ஃபைபரஸ் அட்வென்டிஸ் ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜை வந்து பார்த்தீங்கன்னா டியூபரஸ், ஃபாசிகுலேட்டட், நாடுலஸ், ஆனுலர் அண்ட் மோனலி ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணுறாங்க. மெக்கானிக்கல் சப்போர்ட்டை பொறுத்தளவு தேக்கனது ப்ராப் ரூட் அப்படின்றது ஆலமரத்துலேருந்து இருக்கிறது. ஸ்டில்ட் ரூட் அப்படின்றது என்னது? கரும்புலேருந்து வரக்கூடியது. கிளைம்பிங் மணி பிளான்ட் சொல்லக்கூடியதோ இல்லை பைப்பர் தட் இஸ் மிளகு பிளான்ட்ஸ்லேருந்து வரக்கூடியது. பட்ரஸ் ரூட் அப்படின்றது நம்மளுடைய இலவ மஞ்சள் ட்ரீயில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பேஸ் வந்து ரொம்ப அகலத்தில் கொண்டு போய் முடியும். திஸ் ரூட்ஸ் இட்ஸ் கால்ட் பட்ரஸ் ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எபிஃபைட்டிக் பிளான்ட்ஸ் இஸ் என்னது? த பிளான்ட்ஸ் க்ரோ ஆன் தி அனதர் பிளான்ட், இன்னொரு பிளான்ட்டில் வளரக்கூடியது. அதில் வந்து ஹேங்கிங் ரூட்ஸ், ஏரியல் ரூட்ஸ், தொங்கிக்கிற மாதிரி ரூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அதில் ஸ்பாஞ்சி நேஸ்டர் இருக்கிறதுனால தே கேன் அப்சார்ப் தி அட்மாஸ்பரிக் மாய்ஸ்சர் இருக்கும். அடுத்து ஃபோலியார் ரூட்னா ரூட்ஸ் ஆர் டெவலப் பண்ணி லீஃபில் வந்து டெவலப் ஆகக்கூடியது அப்படின்னு. அடுத்து ஹாஸ்டூரியல் ரூட் அப்படின்றது பேராசைட்டிக் பிளான்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது. அந்த பிளான்ட் வந்து தனக்கு தேவையான உணவை யார்கிட்ட வந்து இருக்கும்? ஒரு ஹோஸ்ட்லேருந்து எடுத்துக்கிறோம். ஹோஸ்ட் வந்து கில் பண்ணாது. அந்த லிவிங் ஹோஸ்ட்லேருந்து தனக்கு தேவையான உணவு எடுத்துக்கிட்டால் அதுக்கு அது பேராசைட்டிக். அந்த மாதிரி பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ரூட்டுக்கு பேர் என்னது? ஆஸ்ட்ரேலியல் ரூட் அப்படின்றது. சம் ஆஃப் த பிளான்ட் தே ஆர் ப்ரொடியூஸ் ஏ க்ரீனிஷ் ரூட், தே ஆர் இன்வால்வ் இன் தி ஃபோட்டோசிந்தட்டிக். ஸோ இதோட நல்லா தரவாக பார்த்துக்குங்க. ஜென்ரலாக மார்ஃபாலஜிக்கல் மட்டும் பார்த்துருவோம். ரூட்டோட மார்ஃபாலஜி மட்டும் பார்த்துருக்கோம், மோனோகாட் அண்ட் டைகாட்டு. அடுத்தது வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். தேங்க்யூ.